நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. எனக்கும் தெரியும் உனக்கும் அவ்வளோ பிடிக்கும்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு நம்ம ஃபேமிலியுமே ரொம்ப பிடிக்கும் தானே. அதான் நாங்களாம் யோசிச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி இப்போ வச்சுக்கிட்டு அப்புறமா கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். நீ என்ன சொல்ற? அது தாத்தா அவங்கிட்ட என்னங்க கேக்குறீங்க? நம்ம பிள்ளைங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான். தெரியும் சித்து, அவனுக்கு நம்ம வீடும் பிடிக்கும், நம்ம சாராவே ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றேன், அவ்வளோதான். என்னடா? தாத்தா நீங்க சொல்றத கேட்காததுக்கு சாரி. எனக்கு சாராவை அப்படி பார்க்க தோணலை தாத்தா. ஜி என்ன ஜி, அவ உங்களை லவ் பண்றான்னு சொல்றோம், புரியுது ஜி. பட் எனக்கு அவ மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை ஜி, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஆத்விக் மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு நீங்களாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் ப்ளீஸ் எனக்கு சாராவை பிடிக்கல. அவளை என்னால் ஒரு லைஃப் பார்ட்னராலாம் சான்ஸே இல்லை, யோசிச்சு பார்க்கலாம் முடியாது மாமா. சாரி மாமா, சாரி தாத்தா. நீ எதுக்குப்பா சாரி கேட்குற? நாங்கள் தான் சாரி கேட்கணும். இவ்வளோ வயசாகியும் இது கூட என் மரமன்ட்டு கேட்டல பத்தியா தாத்தா? இல்லை, சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து வளர்ந்த பையனாச்சே, நம்ம பேரனாச்சே, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுருவான் அப்படின்ற ஒரு மெத்தப்பில் இருந்துட்டேன். அதான்ப்பா யோசிச்சுட்டு பேசி இருந்திருக்கணும். உன்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கணும். நான் பாட்டுக்கு ஏதோ டக்குன்னு பேசிட்டேன்ப்பா, சாரிடா. ஐயோ தாத்தா, நீங்க ஏன் தாத்தா எனக்காக சாரி கேக்குறீங்க? நீங்க எப்பவும் கெத்தா இருக்கணும் தாத்தா. எனக்காகலாம் உங்க கெத்த விட்டுறாதீங்க. இதெல்லாம் என்னால தானே, விடுங்க தாத்தா. நம்மளை சுற்றி உள்ள எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு இல்லைல்ல. நான் ஈஸியாக இவங்கள மறந்துடுவேன். இங்கே உள்ள யாரையும் தலகுனிய வைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. இனிமே இங்கே உள்ள யாரும் கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், நடந்துக்கவும் மாட்டேன். அத்வி, சாரி ஆத்விக். ஆத்விகா? உங்கள் வீட்டுக்கு போங்க. சாரி ஃபார் எவ்ரிதிங். ஜாரா? சரிப்பா, நீ வீட்டுக்கு போ. சரி தாத்தா. ஜி என்னட்ட தயவு செஞ்சு பேசிடாதீங்க. ஜி ஜி அவன் வந்து பேசுவான்ப்பா, நீ போ. ம். இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம். எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கஷ்டப்படுவாங்க. சரி மாமா. அக்கா வாடா. இப்போ ஏன் நான் வந்தோன்னா அழுகை நீ பாட்டுறேன்? அழுது இருக்கா, உன்னால முடியலல்ல, அழுது முடிச்சிரு. ஆனா அவருக்கெல்லாம் அழுகிற பத்தியா? நீ அவரை பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் அவர் ஒன்றும் பெரிய அப்பா டக்கர் இல்லை. என்னடா உன்னோட ஜிய இப்படி சொல்லிட்டு இருக்க? ஆமா, பெரிய ஜி. டேய், உன்னாலாம் அவனை வெறுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இன்னும் தூங்கலையா? அது தூக்கம் வரல. சரி, போய் உன்னோட ஜிகிட்ட போய் பேசிட்டு குட் நைட்லாம் சொல்லிட்டு போய் பாடு. இல்லை, உன்னை பிடிக்காதுன்னு சொன்னவங்க கிட்டலாம் நான் என்னத்த பேசுறது? எனக்கு என்ன பேச்சு இருக்கு? டேய், நான் உன்னோட அக்காடா, எனக்கு தெரியும் உன்னைய பற்றி. அவன்கிட்ட பேசாம நீ என்னைக்கு தூங்கியிருக்க? அவனுக்கு என்னைய பிடிக்காதுதான், ஒத்துக்கிறேன். பட் அவனுக்கு ஒன்றே ரொம்ப பிடிக்கும். இந்நேரம் அவனும் தூங்காம வெளியே தான் நின்றுட்டு இருப்பான். போய் பேசிட்டு வந்து தூங்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ படுத்து தூங்கு. நீ இதையே யோசிச்சுட்டு இருக்காத. ஏங்கா யாரும் இல்லாத மாதிரி உனக்கு தோணுதா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, கேட்டேன். அப்படிலாம் யோசிக்காத, நான் இருக்கேன். எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், சரியா? டேய், என்ன புதுசாக என்னென்னமோ உளறிட்டு இருக்க? அப்படிலாம் இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு. யாரும் இல்லாத மாதிரிலாம் நினைக்காத. உன் தம்பி நான் உன் கூடயே தான் இருக்கேன், இருப்பேன், ஓகேவா? இது போதும்டா எனக்கு. சரி ரொம்ப அவரை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காம படுத்து தூங்கு. ம்,
நாளைக்கு ஹாப்பியாக என் சாராக்கா வெளில வரணும், ஓகேவா? ம், குட் நைட். குட் நைட். ஏன் யாருமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கவே மாட்றாங்க? விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள எப்படி போய் வாழ முடியும்? அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் அப்பாவை பற்றி என்ன பேசுவாங்க? இதெல்லாம் நான் யோசிச்சு தானே சாரா கிட்ட அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஜியோ என்கிட்ட அவளுக்காக பேசாமல் இருக்க முடிவு பண்ணிட்டார்ல. தம்மு வேணுமா? இல்லை வேணாம். ஜி இல்லை, ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்களே, அதான் வேணுமான்னு கேட்டேன். ஐயோ, அதை கொஞ்சம் அங்கிட்டு தூக்கி போடுறீங்களா? ஆமாம் ஜி. எப்படி? நீங்கள் தானே? என்னடா இவன் தானே என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போனா, இப்போ இவனே வந்து பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது ஜி, நார்மலாக நம்ம பழகியிருந்தா இன்னைக்கு நடந்ததுக்கு இந்த ஜென்மம் முழுக்க உங்ககிட்ட நான் பேசாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம தான் அப்படி பழகலையே. நான் எங்க வீட்டில் இருந்ததை விட உங்களோட இந்த இடத்துல நின்று பேசின நேரம் தானே ஜி அதிகம். என்னதான் பண்ணாலும் எனக்கு நீங்களும் முக்கியம், அதே அளவுக்கு அக்காவும் முக்கியம். ரெண்டு பேருமே இல்லாம எனக்கு தூக்கமே வரல ஜி. இப்போ கூட உங்களுக்கு சாரவை பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் அவ சொன்னது கரெக்டு தான். என்ன சொன்னா? நீ எப்படி தூங்காம இருக்கியோ அப்படிதான் அவனும் தூக்கம் இல்லாம வெளியே தான் நின்றுட்டு இருப்பான், போயிட்டு பேசு, அப்புறமா வந்து தூங்குன்னு சொன்னான். அப்படியா சொன்னா? ஆமாஞ்சி. அப்போ இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்தது எதுவும் சாரா உங்ககிட்ட யார்ட்டையும் சொல்லலையா? ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன ஜி நடந்துச்சு? அதை பத்தி எதுவும் அவ எங்ககிட்ட சொல்லலையே. ஏன், என்னாச்சு? அது அது ஒன்றும் இல்லை ஜி, நான் ஜஸ்ட்டு சும்மா தான் கேட்டேன். ஓகே ஜி, இனிமே அவளை பற்றி உங்ககிட்ட பேசி உங்களை அன்கம்ஃபர்டபுள் ஆக்க மாட்டேன். போய் தூங்குவோம், டைம் ஆயிடுச்சுல. குட் நைட் ஜி. குட் நைட் ஜி. ஜி, லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் சொல்லணும். சொல்லுங்க ஜி. உங்களுக்கு ஏன் அவளை பிடிக்கலன்னு நான் கேட்க மாட்டேன், ஆனால் அவளுக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு இன்னைக்கு அவள் அழுததில் தான் தெரிஞ்சுது. அவள் இவ்வளோ அழுது நான் நான் பார்த்ததே இல்லை ஜி. அதனால தான் உங்கள் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டேன். எனக்கு அவள் அழுதோன்னு ஒரு மாதிரி பதறிடுச்சு ஜி. சத்தியமாக எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த அழுகைக்கு பின்னாடி நீங்கள் இருப்பீங்கன்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. அதனால்தான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கோவப்பட்டுட்டேன். உங்ககிட்ட பேசாமல் இருந்ததுக்கும் சாரி ஜி. ஐயோ ஜி, நான் தான் சாரி கேட்கணும், நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க? அவள் உங்கள் அக்கா இல்லை, ஸோ அழுதா உங்களுக்கு வலிக்க தானே செய்யும். இன்னும் அழுகிறாளா? அது பரவாயில்ல ஜி, இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் சரியாகிடும். இந்த விஷயம் வீட்டில் உள்ள வேறு யாருக்கும் தெரிய வேணான்னு தாத்தா சொல்ல சொன்னாங்க. அத்தை மாமாவுக்கு கூட சொல்ல வேணான்னு சொல்ல சொன்னாங்க. சரி ஜி. பாய் ஜி. பாய் ஜி. அப்படியும் சொல்லலாம். சரி ஹர்ஷா, ஏதோ பிரதீப்பை ஃபாலோ பண்ணுறேன், அவர் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்குறேன்னு சொன்னீங்க, பார்த்தீங்களா? ஆமாங்க, ஃபாலோ பண்ணேன். நிறைய விஷயம் யோசிச்சிருக்கேன். பார்ப்போம், நாளைக்கு நாளான்ற போல் ஜானை வச்சு தான் அதை பண்ணணும். அப்படியா? என்ன ஐடியா? பெரிய ஐடியாலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைல்ல. அவன் தான் கொலை பண்ணான்ட்டு அவன் வாயிலேருந்தே சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அப்படியா? அதை எப்படி அவர் வாயிலேருந்தே சொல்லுவார்? அவனா எப்படிங்க சொல்லுவான்? நம்ம தான் சொல்ல வைக்கணும். அதுக்கு தான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியிருப்பீங்கல்ல, சொன்னால் நான் அதில் என்ன பண்ணலான்னு யோசிப்பேன்ல. சே, அவன் வாயை திறந்து சொல்கிற வரைக்கும் இதில் உங்களை இன்வால்வ் பண்ணுறதா எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏங்க? ஆமாங்க, நீங்கள் கோர்ட்டில் நடக்கிற வேண்டியதை மட்டும் யோசிங்க, நாங்கள் வெளியே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்குறோம்.
ஆஹா. அப்புறம் என்னங்க அப்புறம்? இல்லை, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஆஃபீஸ் போகலையா? இதோ கிளம்பிட்டேங்க, போகணும். இவங்கெல்லாம் வந்தால் கிளம்பிடலாம். ஓகேங்க. வேற என்ன பேசலாம்? என்னங்க? இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்க? நந்தினியா? அவங்க பேர் தெரியல, குதிரவால் கூட போட்டிருப்பாங்களே. நந்தினி தான், அவள் வெளியில் போயிருக்கா. ஓ அப்படியா, சரி சரிங்க. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா. அப்புறம் ஏய் ஏங்க என்னாச்சு? ஹர்ஷா, நான் அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஹலோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏதோ இவங்கள்ட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஹர்ஷா, இந்த காதல் கத்திரிக்காலாம் வேணாண்டா. சே ஹர்ஷா, நீ அவங்கள போய் லவ்வெல்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு சும்மா தான் பேசுறியாட்டிருக்கோம். சரி, நம்ம போய் காரில் உட்காருவோம், இவங்கெல்லாம் கிளம்பி வரட்டும். ஆமாம், எதுக்கு ஷர்ட் அயன் பண்ணி ஹின் பண்ணி போட்டு வர சொன்ன? காரணம் இருக்கு. நம்மளோட செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரி பீச்சில் நிற்கிறதா? பரவாயில்லையே கிரிஷ், நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பேச மட்டும் தெரிஞ்சா பத்தாது, ஒரு தெரியாத ஆளுக்கிட்டையும் நீங்கள் நல்லா பேசணும். அங்கே பாருங்க, அங்கே யார் நிற்கிறா? ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஒரு பையன் நிற்கிறாங்க. சுத்தம். ஏன்? ஐயோ, ஒரு பொண்ணுகிட்ட இன்னொரு பொண்ணு அங்கே பாரு அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள பசங்களை பார்ப்போம். சரி, பார்த்துக்கோங்க. ஐயோ, அதே மாதிரி யாராவது பசங்கள்கிட்ட ஏதாவது சொன்னா அங்க பாருடா அப்படின்னு சொன்னா அங்க உள்ள பொண்ணுங்களை தேடணும், பசங்களை இல்ல. இப்போ என்ன சொல்ல வர? ஐயோ கடவுளே, கிரிஷ், இப்ப நான் உங்ககிட்ட அங்க பாருங்கன்னு சொன்னேனா, நீங்க அங்க உள்ள பசங்களை தேடக்கூடாது, அங்க உள்ள பொண்ணுங்களை பார்க்கணும். என்னது? நீங்க என்னதான் உரிமை காமிச்சாலும் நான் சொல்ல வர்றதே அதுதான். அங்க ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா, பாத்தீங்களா? கிரிஷ், போதும் பார்த்தது, திரும்ப. அந்த பொண்ணை பாத்தியா? ஆமா, ஒரு அக்கா. என்னது, அக்காவா? டேய், அக்கான்லாம் கூப்பிடாதடா. ஐயோ, உனக்கு நான் என்னத்த சொல்றது. சரி, இப்ப அவங்கள்ட்ட போய் பேசு. எது? ஐயோ, தமிழ் தெரியாதா? Go and talk to her something. இந்த இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல, ஆளை விடு. டேய். டேயா? ஆமாடா. வர வர மரியாதை தேஞ்சிட்டே போகுது. இப்பெல்லாம் தெரியாதவங்க கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணாதான் எல்லார்கிட்டயும் நல்லா பேச முடியும். தைரியமா போ. ஆமா, தைரியம் இருக்கிறவங்க எல்லாம் போய் பேசாதீங்க. தைரியம் இல்லாதவங்கள தைரியமா போன்னு அமுச்சு விடுங்க. ஐயோ, போலாமா, போ. சரி, போறேன். அப்புறம் ரவுண்டு கட்டி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா வந்து காப்பாத்திடு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, போ. போயிட்டான், சொதப்பாம பேசிடுவானா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? போயிட்டு பேச சொன்னேன். ஏண்டா டால்டா? ஏங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாவது பரவாயில்ல. என்னது என்னது அக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அது அது வந்து பேசு, சொல்லுங்க, என்னது? அது டைம் டைம் என்ன? இவரே வாட்ச் கட்டிட்டு நம்மள்ட்ட கேக்குறாரு. ஆக்சுவலா நீங்களே வாட்ச் கட்டியிருக்கீங்களே. ஆமால, நானே வாட்ச் கட்டியிருக்கேன். சாரிக்கா. என்னது? அக்காவா? டேய் லூசு பயலே. டேய் அரை லூசு. வாட்? நான் வாத்து கோலின்ட்டே. நான் பார்க்க உனக்கு அக்கா மாதிரி இருக்கேனடா, அக்கா மாதிரி இருக்கேனா? அது இல்ல, நான் பேசாத, போயிடு, இங்கிருந்து கிளம்பிடு. இப்ப எதுக்கு இந்த அக்கா இவ்வளவு கோவப்படுறாங்க? போங்க.
போலாம்ல அக்கா. போறேன். அது நான் ஸ்டார்டிங் செம்மையா தான் ஆரம்பிச்சேன், ஆனா எண்டிங்ல தான் பிரச்சனை ஆயிட்டு. ஏண்டா கேக்குறதுதான் கேக்குற, நல்லா உருப்படியா கேட்க வேண்டியதானே. கையில வாட்ச் கட்டியிருக்க, ஃபோன் வச்சிருக்க, அப்புறம் அவங்க கிட்ட போய் டைரக்டா கேட்டா வேற என்ன கேக்குறது என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்போ வந்து சொல்லு. நானாவது உனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கலாம். ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. எது அந்த ட்ரெஸ்ஸா? அட மீரா, நல்லாவே இல்ல பாரு அது. டேய் சரி சரி சொல்லு. சொல்லா, உன்னை திட்டிட்டு இருக்கேன். சரி திட்டு. உன்னைலாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படிலாம் ஏதாவது சொன்னாதான் பேசுவாங்க. மீரா, அவங்க கூட பேசி நான் என்னத்த சாதிக்க போறேன் சொல்லு. சரி கொஞ்ச நேரம் இங்க நில்லு, இந்த வந்துடுறேன். எங்க போற? இல்ல அங்க காளான் போட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன். போய் தொலை. டேய் நான் சாப்பிட்டுட்டு வந்து தெம்பா திட்டு வாங்குறேன். இந்த காசு எனக்கும் ஒரு பிளேட் வாங்கிட்டு வா. காசுலாம் எதுக்கு, நானே வாங்கிட்டு வரேன், வெயிட் பண்ணு. சீக்கிரம் போயிட்டு வா, நானும் சாப்பிட்டு தெம்பா திட்டுவேன்ல. ஐயோ, இவன் எல்லாத்தையும் பேச வைக்கிறதுக்குள்ள நம்ம வயிற்றுக்குள்ள எத்தனை காளான் போகும் தெரியலையே. அத்விக், அது என்ன கொஞ்சோண்டு தான் சரக்கு ஊத்துற, அவ்வளோ தண்ணி ஊற்றி குடிக்கிற? அது அப்படிதான், இவன் எப்பதான் கரெக்டாக அடிக்க போறானோ தெரில. டேய் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக குடிக்க பயமா இருக்குடா. பயமா இருக்கிறவங்கலாம் இதை தொட்டு கூட பார்க்கக்கூடாது, போடா. ஏய், ஒரு டாக்டரை பக்கத்துலயே வச்சுட்டு நீங்க குடிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஆத்விக், நம்ம டாக்டருக்கும் ஒரு கிளாஸ் ஊத்திடுவோம். ஜி என்ன ஜி? டேய் போதும். டே இங்க பாருங்க போதும். இப்ப ஹர்ஷா வந்தா என்ன நடக்கும் தெரியும்ல? டேய் ஹர்ஷாலாம் இப்போ வரமாட்டான்டா. டேய் கார்த்தி, ஹர்ஷா வீட்டு எங்கேயுமே போக மாட்டேன், ஆனா தண்ணி அடிக்க மட்டும் ஏன்டா? அவனை கூட்டிட்டு வந்தா லெக்சர் மட்டும்தான் தருவான், தண்ணி ஊற்றிலாம் தர மாட்டான்டா. ஆமா, வேணும்னா 2-3 அடி தருவான். என்ன தருவான்? அடி 2-3 அடி தருவான் சொன்னேன். ஐயோ தெரியுதுல, எந்திரிங்க. டேய் டாக்டர் வேலையா, ஹாஸ்பிட்டலில் மட்டும் பாருடா. வீட்டில் நீ எங்களோட ஃப்ரெண்டு, அது ஞாபகம் இருக்கட்டும். சரிதான், ஃப்ரெண்டுன்றனால தான் சொல்றேன். போதும், நிறைய போயிட்டீங்க. ஏன் ஒருத்தன் டேய் டாக்டர் குடிக்க மாட்டேன்னா சொன்னேன், இதுடா. என்ன? இதை புடி, நான் ஷூ லேஸு கட்டிக்கிறேன். ஆ டேய் பைத்தியங்களா? அட வருஷா, அடிச்சி கீழே குமிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரி. ஏண்டா உங்களுக்குலாம் மண்டையில ஒண்ணுமே இருக்காதா? எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் குடிக்காதீங்கடா குடிக்காதீங்கடான்னு. அப்படி கேளு ஹர்ஷா. சீ வாய மூடு. இவனுங்க தான் ஏதோ உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ எப்ப குடிக்க ஸ்டார்ட் பண்ண? நீ எல்லாம் ஒரு டாக்டரா? டேய் நான் எங்கடா குடிச்சேன்? நான் ஜஸ்ட் ஒரு கம்பெனி தான் தரேன். ஆமா ஆமா, நல்ல கம்பெனி தர, இப்படியே இரு. நீ எல்லாம் எப்படிதான் டாக்டர் ஆனியோ, என்னமோ பண்ணி தொலைங்க. சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. டேய் டேய், ஏண்டா இவனுக்கு என்ன பைத்தியமா? நான் எவ்வளவு தூரம் சொல்றேன், நம்பவே மாட்டேங்கிறான். அவனே இல்ல, யாருமே நீ குடிக்கலன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்? ஏன்னா கையில பாரு. டேய் நீ தானடா ஏதோ சோல்லேஸ் கட்டணும்ட்டு இது புடின்னு சொன்ன. டேய் நான் எப்படா வீட்டுக்குள்ள ஷூ போட்டிருக்கேன் ஷூலேஸ் கட்டுறதுக்கு? ஆனா அரப், அவன் கேட்டது வேணா வேற விஷயத்துக்கு, பட் உண்மையாவே நீ எப்படிடா டாக்டர் ஆன? போங்கடா மெண்டலுங்களா, இனிமேலாம் உங்க பேச்சு கணக்கு கூட நான் வரமாட்டேன். புடி, நான் கிளம்புறேன். டேய் அரப், ஜி ஜி
சரி கார்த்தி, போதும் கிளம்பலாம். சரிடா, வாங்க போகலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் நந்தினி.